நண்பா, ஒரே ஒரு டவுட். எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? இப்ப எல்லா இடத்துலயுமே விஜய் போற இடத்துல மக்களுடைய கூட்டம் எழுச்சி அதிகமா இருக்குது. இது 2026 வெற்றி தருமா? பாலாஜிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது விஜய் எங்க இருக்காரு உச்சத்துல? அவர் கூட்டம் வராமல் இருக்கணுமா? கூட்டம் வந்தால் வந்துட்டு போட்டோம். மக்கள் தீர்ப்பு மகன் தீர்ப்பு மாறும். டெஃபினட்டாக மாறும். மாற்றம் ஒன்று தேவைன்றாங்க. கண்டிப்பாக மாற்றம் அதாவது கிடைக்கும். குண்டி பக்கத்தில் இருக்கிற புவனஞ்சேரி அப்படின்ற ஊரில் இந்த குமாரசாமி கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பிரதர் என்னை கூப்பிட்டாங்க வர சொல்லி, நீங்கள் அன்னதானம் போடுறோம், நீங்கள் வாங்கினாங்க. முருகரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு இங்கே. ஒரு மன நிறைவாக இருக்குது. அதாவது எப்படி சிறுவாபுரியா அடுத்த சிறுவாபுரியா இதாயிரம்னு நினைக்கிறேன். அது மாதிரி பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. நிறைய வேண்டுதல் இருக்கும். எல்லாருடைய வேண்டுதலும் இவர் முருகர் சரி பண்ணுறாரு. கல்யாணம் நடக்குதுன்றாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுதுன்றாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கேன் இன்னைக்கு. தமிழக வெற்றிக்கான சுற்றுப்பயணம் வெற்றியாளர்னு சொல்லி நீங்கள் முக்கியமாக வேண்டு வச்சுருக்காங்க ஒரு தகவல். மெயினாக தவேகா தலைவரும் என்னுடைய நண்பருமான விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வெற்றி பெறன்றதுக்காக இங்கே நான் சாமி இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையுமே விஜய் போகிற இடத்துல மக்களுடைய கூட்டம் எழுச்சி அதிகமாக இருக்குது. இது 2026 வெற்றி தருமா? பாலாஜிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது விஜய் எங்கே இருக்காரு உச்சத்தில்? அவர் கூட்டம் வராமல் இருக்கணுமா? கூட்டம் வந்தால் வந்துட்டு போட்டோம். மக்கள் தீர்ப்பு மகன் தீர்ப்பு மாறும். டெஃபினட்டாக மாறும். மாற்றம் ஒன்று தேவைன்றாங்க. கண்டிப்பாக மாற்றம் அதாவது கிடைக்கும்.